திருமலை ஏழுமலையானுடைய பிரசாதமான தயிர் சோறு உடைந்த மண் சட்டியில் வைத்து படைக்கப்படுகிறது. இப்படி ஒரு பிரசாத படையல் வேறு எந்த கடவுளுக்கும் படைக்கப்படுவதில்லை. எந்த கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஓரிடத்தில் சிற்பியின் ஒளிப்பட்டிருக்கும் இடம் தெரியும். உலோக சிலையானாலும் உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும். ஏழுமலையான் திருவுருவ சிலையில் அப்படி எந்த அடையாளமும் தெரிவதில்லை. எந்த ஒரு கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுரசுரப்பாக இருக்கும். ஆனால் ஏழுமலையானுடைய சிலை நவீன கால இயந்திரங்களால் பாலிஷ் போட்ட சிலைகளைப் போலவே பளபளப்பாக இருப்பது ஆச்சரியமான விஷயமாகும். ஏழுமலையான் திருமேனியில் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாம் மெருகூட்டப்பட்டது போல இருக்கின்றன. கருங்கல் சிலைகளில் இந்த அளவு பளபளப்பான சிலை ஏழுமலையானுடையதாகத்தான் இருக்கக்கூடும். ஏழுமலையானுடைய சிலையில் உள்ள சிற்பசாஸ்திர நுட்பங்கள் சிற்பக்கலை வல்லுநர்களுக்கு அதிசயத்தக்க வகையில் ஆச்சரியமூட்டும் விதமாக இருக்கின்றன.